விகே பிரதர் சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சௌ சட்னி. சௌ வச்சு சட்னி எப்படி பண்ணலான்றத வாங்க வீடியோ செய்யும்போது உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கடாயை நல்லா ஹீட் பண்ணிடும். இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றுறோம். சௌ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுறோம். 50% தான், மீதி வதங்கும் போதே நம்ம சேர்ந்து வெந்துடும். இப்போ அதே ஆயிலில் நான் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது ரொம்ப பொன்னிறமாலாம் ஆக தேவையில்லை, லைட்டாக வதக்குனாலே போதும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவையும் ஒரு சும்மா 2 ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து நான் கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ரொம்ப இஞ்சி எடுத்திங்கன்னா இஞ்சி டேஸ்ட்டு அதிகமாகிடும். அதனால நான் குட்டி பீஸ் இஞ்சி தான் நான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணலாம் தேவையில்லை. குட்டி வெங்காயம் எடுத்துறதுனால போட்டு நல்லா வதக்கிடுங்க. பெரிய வெங்காயம்னா உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா தக்காளி சட்னி மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மீதி 50% நல்லா குக் பண்ணிடணும். குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து அந்த நம்ம வதக்கின எல்லாத்தையும் போட்டு ஆற வச்சிடணும். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இது நல்லா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைக்க தேவையில்ல. சும்மா நம்ம சட்னிக்கு ஏற்ற மாதிரி சும்மா நார்மலாக அரைச்சா போதும். அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா சட்னியை அரைச்சிட்டேன். இப்போ அதே கடாயில் நம்ம தாளிப்பு பண்ணுறதுக்காக ஆயில் ஊற்றுறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு, கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை வத்தல் போடுறோம். அடுத்து கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு சட்னிக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு நான் ஏன் முதலே ஆட் பண்ணலைன்னா உப்பு கூடிரும். ஸோ அதனால நான் லாஸ்ட்டாக தான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போ தாளிப்பு அதை கொட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரண்டி விட்டு நல்லா கிளறி பாருங்கள். இப்போ சுட சுட தோசை எடுத்து நீங்கள் சட்னி வச்சு சாப்பிடுங்க. நார்மலாக நீங்கள் சட்னி பண்ணுறதை விட இந்த மாதிரி சௌவில் சட்னி பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.